டீ ஆயிட போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கட்டு இருந்தாங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமிரா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன். அவன் அண்ணன் சக்திவேலு கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பய வெத்து வெட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியுறானுங்க. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவோம். சாத்தி விடுவான். சாப்ப உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? பள்ளி அமைச்ச உனக்கு தகராறா? அண்ணா வந்திருக்காரு தெரியும்ல? அதுக்கு என்னப்ப? அண்ணா உட்காந்துருக்காரு தெரியும்ல? உட்காரட்டுமே. அண்ணன் எதுக்காக வந்திருக்காரு தெரியுமில்ல? எதுக்கு? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு. அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லுடா. சாப்பிடு. ஊர்ல ஒரு வேலை கூப்பிடுறா. ஓடியா. முதல்ல சாப்பிடுறா. மாமன் மகளே, மாமி மகளே, கிழவன் மகளே, கிழவன் மகளே, அப்பா அம்மா எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உட்காரு. கசாப்ப போடுறா. உட்காருங்கடா. எல்லாம் உட்காருங்க. லைனா உட்காருங்க. இந்தா டேய் பண்ண தர எல்லாருக்கும். இந்தா முதல்ல நீ இப்படி பண்ண. நீ ரொம்ப வைக்காத கண்ணு. டேய் நீங்க உன் வயிற்றுல ஃபுல்லா மண்ணு. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? என் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா. 12 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு. ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரலும் உலைக்கு ஊர் வந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை கொடுக்கல, உளுந்த உடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அண்ணே அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு. இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பையும் செட்டப் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா? இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்தம் நினைச்சியா? மரியாதை கிளாஸ கழுவுடா. எங்க அண்ணன் யார் தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கிறதும் தெரியும், இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கிறதும் தெரியும். மரியாதை கிளாஸ கழுவுடா. அண்ணே என்னண்ணே இது? ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகது போ. எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியாது. இந்த நான் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ என்னால மாவட்ட முடியாதுப்பா. சொல்றேன் வா. வாய் அண்ணா. நீ போடா. வந்துரு. ஏய் போடானா. வந்துடுறாடா. ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடானா. டீ கடையில என்னையா சொன்ன? என்னமா சொன்ன? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன், என்ன கட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்ன? அவசரத்துல சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல சரஸ்வதி சபதம். ஏய் அப்பா, இந்த ஊர்ல என்ன குளிருது. எனக்கு பைய காணும். ஐயோ குளிர விட்டு போச்சே. சில காணும், மேல காணும், அடியிலையும் காணும். ஐயோ எலிகளி தூக்கிட்டு போயிருக்குமா? அதுல கருவாடு இல்லையே. சார் என்ன தேடுறீங்க? மண்டியும் மாட்டையும் காணும். நீ தேட. ஐயோ எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டையை காணும், பைய காணும். போட்டுக்க துணி தானே? ஆமா. ஐயா பூசா வாங்கி கொடுத்துருக்காருல்ல. ஐ புது சட்டை நல்லாத்தான் இருக்கு. ஆமா எனக்கு போட தெரியாது, நீ போட்டு விடுறியா? நான் போட்டு விடுறேன். ஏப்பா வைக்கப்படுற? தைரியமாவா? வெரி குட். சுப்பு, சக்தி வேலை பாத்தியா? அடையாளமே தெரியலீங்க. சக்திவேல் உட்காரு, முக்கியமான வேலை இருக்கு. சார் சௌக்கியமா? நல்லா இருக்க. யாரு நீ கூட்டு வந்த பொடியனா? ஆமா. யாருங்க இவரு? இவர் தான்ப்பா உன்னை பாக்கணும்னு சொன்னவரு. கும்பிடுறேன் பெரியவர. பெரியவரா? ஏண்டா உன் பேர் என்ன? சத்திவேலு. பேரு நல்லா தான் இருக்கு. அப்ப ஆள் நல்லா இல்லையா? சேகர், என்ன? இவங்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நல்லா பேசு. டேய் என் பின்னால வா. ஏங்க இவர் இங்க பேச மாட்டாரா? அவர் தான் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. போறேங்க. ஆனா ஒண்ணு, அந்த ஆள் மரியாதை பேசுறான். நான் ஒண்ணு பேச, அவன் ஒண்ணு பேச, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. ஒண்ணும் ஆகாது, தாராளமா பேசிட்டு வா. சரி, யார் ஜாதகம் சரியில்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன பாரு ஒரு மாதிரியா இருக்கு. மறைக்கிறாரு.
சிரிக்க தெரியுமா? ஏன் கேட்டதுக்கு பதில். யோ இதெல்லாம் என்ன கேள்வி? மனுஷனா பிறந்தா சிரிக்க தெரியாவா? எங்க சிரி? என்ன இதெல்லாம் ஒரு சிரிப்பா? ராட்சச மாதிரி சிரிக்கிற. நான் சிரிக்கிறேன் பாரு. இன்னொரு தடவை சிரிங்க. ஏயா இதெல்லாம் ஒரு சிரிப்பாயா? ரோட்ல பிட் பாக்கெட் அடிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா சிரிப்பு சொல்லி கொடுக்கும் அந்த மூஞ்சிய பாரு. அதை விடு. ஆ? நடக்க தெரியுமா? என்னது? நடக்க தெரியுமாடா? யோ நான் என்ன இப்ப உருண்டுகிட்டா வந்தேன்? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கேட்டதுக்கு பதில் சொல்றேன். யோ உன்கிட்ட என்ன பேச்சு? நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிறேன். மூஞ்சி முழியும் பாரு, முள்ளம் பண்ணி மாதிரி. ஆ? நானா முள்ளம் பண்ணி? ம்ஹும். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். யாருங்க இது? சுத்தம் மோசமான ஆளா இருக்காரு. பயங்கரமானவனா இருக்கிறான். சிரிக்கிறது ஒரு மாதிரி சிரிக்கிறான், நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிறான். இத பாருங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க, நான் செஞ்சு தரேன். சர்க்கஸ்ல வர கோமாளி மாதிரி இருக்கான். மூஞ்சி மோர் கட்டியும். சேகர், சேகர், இங்க இருக்கியா? ஏன்பா இவனை எங்க பிடிச்ச? ஏன் என்ன விஷயம்? ஆஹா, நமக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராது. மூதேவி எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னன்னு எதிர்கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப தெனாவட்டா பேசுறான். ஆனா ரொம்ப தைரியசாலி. நாம கொஞ்சம் ஏமாந்தோம், நம்மளையே போட்டு பார்த்துருவான். நானும் எத்தனையோ குதிரைகளை பழக்கி இருக்கேன். இவனை பழக்கவே முடியாது. இவன் ஒரு ரோக் எலிபென்ட். போட்டோ பினிஷ் மாதிரி எத்தி அடி. இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பிச்சு வை. என்ன நீங்க நம்புறதா இருந்தா, நான் சொல்றத கேட்கறதா இருந்தா இங்க இருங்க. அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சுப்பு, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகணுமா? நம்ம வேலையை ஆரம்பிப்போம்.